வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு 5 மார்க் கொஷினாக பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். என்ன கொஷின்னா, த கீ டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் நேஷனல் இன்கம். அதாவது நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறவுடைய கான்செப்ட் கருத்துக்கள் என்னென்ன. தமிழில் சொன்னால் நாட்டு வருமானத்தை அளவிட தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள் தமிழில். ஓகேவா, நாட்டு வருமானத்தை என்னென்ன மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்ற பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில், அதாவது எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். அந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஷினாக இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குது. அதில் பார்ப்போங்க. National income refers to the total value of goods and services produced within a country during a specific period, usually a year. The key terms associated with measuring national income. நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி செய்கிற குட்ஸ், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் நேஷ்னல் இன்கம் சொல்கிறோம். ஓகேவா, இந்த நாட்டு வருமானம் பொதுவாக நாட்டு வருமானம் மொத்த நாட்டு உற்பத்தி அல்லது நாட்டு வருமான ஈவு எனப்படுகின்றது. ஓகேவா, நேஷ்னல் இன்கம். ஓகேவா, அதில் ஃபஸ்ட் டேர்ம் என்னென்ன பண்ணால் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபின்னா என்னது? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது தமிழில் சொன்னோன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய இது பற்றி சொல்கிறது. ஓகேவா, டொமஸ்டிக் என்னன்னா உள்நாடு, லோக்கலாக இருக்குது. ஓகேவா, பாருங்கள். GDP is the total monetary value of all goods and services produced within a country borders in a given time period. ஜிடிபின்னா என்னென்னா, ஒரு வருஷத்து நாட்டுடைய அந்த பவுண்டரிஸ்குள்ளே, புவியியலுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகள்னால உற்பத்தி செய்யக்கூடிய வெளியீடுகளின் மொத்த மதிப்பு தான் ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, இந்த ஜிடிபி என்னென்ன சொல்லலாம், இன்க்ளூட் ஆகுனா கன்சூம்ஷன், இன்வெஸ்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது, நெட் எக்ஸ்போர்ட்ஸு எல்லாமே ஜிடிபியில் அடங்கும். இது டைப்ஸ் ஆஃப் ஜிடிபி இருக்குது. அது nominal GDP, real GDP. Nominal GDP means measure the current market prices without adjusting for inflation. எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அது மெஷர் பண்ணி சொன்னால் அது நாமினியல். அது அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னால் ரிஃப்ளெக்ட் ட்ரூ வேல்யூ ஆஃப் குட் அண்ட் சர்வீஸ். அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆனால் அது ரியல் ஜிடிபி சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு gross national product அப்படின்னா ஜிஎன்பி சொல்கிறோம். GNP means the total value of goods and services produced by a country residents regardless of where they are located. It includes net income from abroad, big income from citizens working or investing overseas, minus income earned by foreigners within a country. என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ஜிஎன்பின்னு சொல்கிறோம். ஓகேவா,
gross national gross national product. ஓகேவா? இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது என்னன்னா, அந்த நாட்டு மக்களால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த வெளியிடக்கூடிய மதிப்பை சொல்கிறது தான் ஜிஎன்பி. இதில் வந்து வெளிநாட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்என்பி. என்என்பி மீன்ஸ் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் மீன்ஸ் நிகர நாட்டு உற்பத்தி. என்னது? நிகர நாட்டு உற்பத்தி. அதாவது மொத்த அந்த நாட்டு உற்பத்தியிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மூலதன தேய்மான் லாஸ், அதாவது ஒரு டிடக்டிங் டிப்ரெஷன், அதாவது என்ன சொல்கிறாங்க, தேய்மானத்தை மதிப்பை நீக்கிட்டு கிடைக்கக்கூடிய பண மதிப்பை நிகர நாட்டு உற்பத்தி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கூட நிறைய இந்த ஆட்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது தேய்மானம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டு வந்து நீக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறது தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க, நிகர நாட்டு உற்பத்தி. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்என்பி ஈக்குவல் ஜிஎன்பி அண்ட் டிப்ரிசியேஷன் மீன்ஸ் தேய்மானம். மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து எதை மைனஸ் பண்ணுமா? டிப்ரிசியேஷன் மீன்ஸ் தேய்மானம். இந்த தேய்மானத்தை மைனஸ் பண்ணால் அது என்என்பி. ஓகேவா? அதாவது ஒரு நகை கடையில் வந்து என்ன ஒரு இது ஆயிடுச்சுன்னா, அதாவது டேமேஜ் என்ன இருந்துச்சுன்னா டேமேஜுக்கான எவ்வளோ அமௌண்ட்டு மைனஸ் ஆகுமோ அந்த மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி, அதாவது நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு சவரனுக்கு ஒரு 25,000 அப்படின்னா அதில் ஒரு 2G 4G கிராம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் பண்ணிட்டு வராங்களா, அதுதான் என்என்பி. அந்த ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்கம். என்ஐ தேசிய வருமானம். தேசிய வருமானம். தேசிய வருமானம்னா என்ன? நேஷ்னல் இன்கம் இந்த டோட்டல் இன்கம் ஏர்ன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடியூஷன். டோட்டல் இன்கம் வந்து எவ்வளோ வருமானம் வருதோ அதை பற்றி சொல்கிறது. லேபல், லேண்ட், கேபிட்டல் அண்டு என்ஷிப் வித்தின் நேஷன். நாட்டுக்குள்ளே எவ்வளோ ஒரு நபர் எவ்வளோ வருமானம் பெறுகிறார் அதை பற்றி சொல்கிறது தேசிய வருமானம் சொல்லுவாங்க. ஓகேவா? நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருமானம். வேறு என்ன இதில் சொல்கிற பார்த்தீங்கன்னா, it is derived by subtraction indirect taxes and adding substance to NNP and market prices. இந்த derived by subtracting அந்த indirect taxes செப்பரேட் ஆகும். அந்த subsides NNP நேஷ்னல் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்லேருந்து மைனஸ் ஆகும். ஓகேவா? இது ஃபார்முலாவே அதுதான் வரும் பாருங்கள். என்ஐ நேஷனல் இன்கம் ஈக்குவல் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் நிகர நாட்டு உற்பத்தி என்னவோ அதுலேருந்து மைனஸ் எதுக்கு மைனஸ் ஆகும்? இன்டைரக்ட் டேக்ஸு ப்ளஸ் சப்சைட்ஸ், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதில் மைனஸ் பண்ணால் அது நேஷ்னல் இன்கம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம், பிஐ. பர்சனலாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பீப்புளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்? A personal income refers to total income received by individuals and households in a country before direct tax. அதாவது நேர்முக வரிப்புக்கு முன்னால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் ஒரு கண்ட்ரியோட ஃபேமிலி மூலமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வருமானம் எவ்வளவோ அதை தலா வருமானம் சொல்லுவாங்க. ஐ மீன் தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ளூட் இல்லை யாராவது இன்க்ளூட் ஆவாங்க பார்த்தீங்கன்னா, வேஜஸ் தினக்கூலிகள், சேலரிஸ் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்க, ரெண்ட்டு, டிவிடெண்ட்ஸு, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸு, எக்ஸாம்பிளாக பென்ஷனு, சோசியல் செக்யூரிட்டி, இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பர்சனல் இன்கம்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
டெபோசபிள் இன்கம். டெபோசபிள் இருக்குன்னா டெபோசிட் மீன்ஸ் செலவிடத்துக்கு தகுதியான இன்கம் என்ன பண்ணினா இஸ் இன்கம் அவைலபிள் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப்டர் பேயிங் டேக்ஸ். டேக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு செலவிடக்கூடிய வருமானம். ஓகேவா? இது ரெப்ரசன்ட் மணி பீப்புள், ரொம்ப பணக்காரங்களுக்கு இது செலவிடப்படும். ஓகேவா? எக்ஸாம்பிள் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுடைய உண்மையான வருமானத்தில் அக்யூட்டாக இந்த அமௌண்ட் அந்த வருமானத்தில் செலவுக்கு அப்புறமா செலவிடக்கூடிய டேக்ஸை கட்டிட்ட பிறகு செலவிடக்கூடிய வருமானம் தான் செலவிட தகுந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேவிங்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது சேவிங்ஸ் சொல்கிறல அது. இது ஃபார்முலா டிஐ ஈக்குவல் பிஐ மைனஸ் டேரக்ட் டேக்ஸ். பிஐனா பர்சனல் இன்கம்மையும் டேரக்ட் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் டிஐ. ஓகேவா? ரொம்ப இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சாவே உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐ. பிசிஐனா தலா வருமானம். இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு எவ்வளோ இன்கம் வரும், ஆவரேஜாக இன்கம் என்ன, அதுதான் அந்த கண்ட்ரியோட இன்கம். ஒரு மக்களுடைய வாழ்க்கை தர உணர்த்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு டூலாக இது இருக்குது. இட்ஸ் அ கால்குலேட்டட் பை டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை த பாப்புலேஷனில் டிவைட் பண்ண நேஷ்னல் இன்கம்மையும் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ பர்சன் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி இதை சொல்லுவாங்க பிசிஐ. மக்கள் தொகையில் டிவைட் பண்ணுற மூலமாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்றது கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூ ஆடட் மெத்தட். வேல்யூ ஆடட் மெத்தட் இஸ் வந்து என்னென்னா திஸ் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி பை சம்மிங் அப் த வேல்யூ ஆடட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக கிடைக்கக்கூடியது. வேல்யூ ஆடட் இது வந்து 10th புக்கில் இல்லை, ஒரு அவுட் ஆஃப் போர்ஷனை எடுத்துக்கல. ஓகேவா? என்னென்னா இந்த ஜிடிபி மூலமாக கால்குலேட் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் இது. ஓகேவா? நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்கம் மெத்தட். இன்கம்னா வருமானம். ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் பை ஆடட் பை ஆல் இன்கம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸஸ். இண்டிவிஜுவலாகவும் சரி பிஸ்னஸ் லெவலையும் சரி எல்லா இன்கமையும் எது கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஜிடிபி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. தினக்கூலிகள் சரி, ரெண்ட்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அதை வச்சு தான் செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸ்பென்சர் மெத்தட்னா செலவு செய்யுது. எக்கனாமிக் லெவல் இன்க்ளூட் கன்சியூமரு, ஸ்பெண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜிடிபி மூலமாக நம்ம செலவு செய்யறது தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் சரி, நெட் ஸ்பெண்ட் எல்லாமே த டேர்ம்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரியும் டிஃப்ரெண்ட்டான இது வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நம்ம ஒரு 5 மார்க் கொஷின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.